ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 10th ஜியாகிரஃபியில் லெசன் 3 இந்தியா வேளாண்மை அதில் உள்ள வேளாண் பருவங்கள் இந்த பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸில் வேளாண் பருவம் அது மட்டும் நம்ம பார்த்தா போதும், ஏன்னா அதுதான் இம்பார்ட்டண்ட். இதிலேருந்து கூட மேக்ஸிமம் கொஸ்டின் அந்த இதில் வராது. வேளாண் பருவம் மட்டும் நம்ம பார்த்தா போதும். அதில் 3 பருவம் இருக்குது: காரிஃப் பருவம், ராபி பருவம், சையத் பருவம். காரிஃப் பருவம் அப்படின்னா ஃபுல் ஷார்ட்கட் தான் நம்ம பார்க்க போகிறோம். காரிஃப் பருவம் அப்படிங்கிறது காரில் போகும்போது நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு போவோம். எப்படி சப்பி சப்பி ஜூஸ் குடிச்சிட்டு போகணும். அப்போது ஜூஸு ஜூனு, சப்பி சப்பினா செப்டம்பர். காரில் போகும்போது ஜூஸ் சப்பி சப்பி குடிச்சிட்டு போகிறோம், ஜூன் டு செப்டம்பர். அடுத்து ராபி பருவம். ராபி அப்படிங்கிறது ராபி சேதுப்பிள்ளை ஞாபகம் வச்சுக்கலாம். ராபி சேதுப்பிள்ளை அக்மார்க் தங்கம் அப்படின்னு. அக்மார்க், அக்னா அக்டோபர், மார்க்னா மார்ச். ராபி சேதுப்பிள்ளை அக்மார்க் தங்கம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். சையத் பருவம். சையத் அப்படின்னா சைனா சை அப்படின்னு நம்ம சைன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. அப்போ ஏப்பம் விட்டால் நம்ம சைன்னு சொல்லுவோம்ல. அப்போ ஏப்பம்னா ஏப்ரல். ஏப்பம் ஏன் ஏப்பம் விடுறோம்? ஜூஸ் குடித்தனால ஏப்பம் விடுறோம். அப்போது ஏப்பம் விடுறோம், சைன்னு சொல்கிறோம். அப்போ ஜூஸ் குடித்து ஏப்பம் விட்டால் சைன்னு சொல்கிறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.